விஜயை எதிர்த்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்றதா ஒரு அன்அஃபிஷியலான விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேருமா? கூட்டணி சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அதாவது அதிமுக திமுக கூட்டணி அமைக்குங்கிறது வரலாறுலேயே நடந்தது இல்லையே. அவங்க இது வந்து மேலிடத்துலேருந்து ஒரு புரளி வந்த மாதிரி தெரியுது. மேலிடத்துலேருந்து ஒரு 19 ஒரு புரளியை கிளப்பி விட்ட மாதிரி தான் தெரியுது. அதிமுகவும் திமுகவும் இணைய வாய்ப்பே இல்லையே. முற்றிலும் அவங்க கொள்கைக்கு மாறான கூட்டணியிலே இருக்கிறாங்க. பிஜேபி இங்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக திராவிட கொள்கையில் ரொம்ப பிடிவாதமான ஒரு கூட்டணியாக இருக்குது. அவங்க கூட்டணி தான் மெயின்னு சொல்லி பிஜேபியோட பல காலமாக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி இவங்க அவங்களோட சேருவாங்க? அது வாய்ப்பு இல்லை. இது இவங்களா வந்து ஒரு கிளப்பி விட்ட புரளின்னு தான் எனக்கு தோணுது. இது வாய்ப்பே இல்லை. ஏடிஎம்கே வந்து அதிமுகக்காரன் எங்கள் கூட பயணிக்கவே மாட்டான் அவன். ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு எதிர்கட்சியாக பார்க்கல, எதிரி கட்சியாக தான் பார்த்தோம். எம்ஜிஆர் காலத்திலேருந்து நாங்கள் வந்து எதிர்கட்சியாக பார்க்கல, அவர் எதிரி கட்சியாக தான் பார்த்தோம். அதனால் எங்கள் கூட எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் அவங்க ஒன்றா சேரவே முடியாது. அதனால அவங்களுடைய தயவு எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்கள் தனித்து நின்னே போராடுவோம். அது எங்களுக்கு அந்த சாமர்த்தியம் எங்களுக்கு இருக்குது. எங்கள் தலைவன் சாதாரண தலைவன் இல்லை. எங்கள் தலைவன் சாதாரண தலைவன் அல்ல. இன்றைக்கி பேசலாம், ஆனால் அவர் செய்த சாதனை ஒவ்வொரு மாநிலமும் இன்றைக்கே செய்து இருக்குது. ஏன் மாநிலம் அடுத்த நாட்டுக்காரன் கூட இதை பார்த்துட்டு போய் செய்கிறான். அப்பேற்பட்ட தலைவன். அதனால் வந்து இன்னொருத்தரை சேர்த்து நாங்கள் அவங்கள பிஜேபியை எதிர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர் எப்படின்னா வரட்டும், எந்த ரூபத்தில் வரட்டும். இன்றைக்கி மக்களோட எலெக்ஷன்னா மக்களோட எலெக்ஷன் இல்லை, மிஷினுக்கும் எங்களுக்குன்னா எலெக்ஷனை தவிர மக்களுக்காக இல்லைன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ட்டு நாங்கள் ஏற்றப்போம் மனதாரம். அப்படி ஏற்று இந்த கட்சி எங்கள் கட்சி. அதனால் வந்து எங்களுக்கு யாரும் தேவையில்லை. நாங்கள் எதிர்த்து நின்று நாங்கள் போராடுவோம். இது தப்பு தாங்க இது. ஏன்னா அவங்க கொள்கை வேறு, இவங்க கொள்கை வேறு இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி இல்லை, அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஏடிஎம்கே போடுறேன்னா வந்து ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? டிஎம்கே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து டிஎம்கே ஓட்டு போடாமல் இப்போ ஏடிஎம்கே, ஏன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க பேஸ் பார்த்து தான் நம்ம வந்து போகிறோம். இப்போ 2 பேர்னா அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க அவங்க. ஏன்னா கொள்கையே வேற இல்லைங்க, ஆப்போசிட் பார்ட்டிங்க அது. இப்போ காங்கிரஸ் எப்படி இப்படி பிஜேபி காங்கிரஸ் எப்படியோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்போ செட் ஆகாது. தப்பு இல்லைங்க, தப்பு தாங்க அது. அது எப்படி இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர். ஓகேவா? இது ரொம்ப வருஷமாக இருக்குல்ல, 50 இயர்ஸாக இருக்குல்ல. ஓகே, 50 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே, ஏன்னா கலைஞர் ஜெயலலிதா, ஏன்னா அவங்க தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ துருவம் தனி எப்படி இருந்தாங்க சொல்லிட்டு. அது ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க. அதாம்மா, விஜய் வீழ்த்தணும் கிடையாது, விஜய் வந்து விழுந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு மிஷின் மூலமாக அவரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் எந்த காலத்திலும் சேர முடியாது. காரணம் என்ன? திமுகவை எதிர்த்து உருவாக்குறது தான் அதிமுக கட்சி. அவங்கள டியூன் பண்ணி வச்சுக்கிட்டே தெரியுமா, திமுகவை திமுக அழிவு தான் அவங்க தலைவர் டியூன் பண்ணி. இதுவரையிலும் அவங்களுக்கு எதனா கொள்கை ரீதியாக நம்மளை எதிர்க்காங்களா, வேற எதனா எதிர்க்காங்களா? ஒரே கொள்கை என்னது? திமுகவை எதிர்த்து நிற்கணும், அப்போ தான் நம்ம பழப்பு நடக்கும். அதிமுக அப்படிப்பட்டவங்க எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? சேர்ந்து நிறுத்த வாய்ப்பே கிடையாது. இது உலகமே மாறினாலும் திமுக அதிமுக சரி அப்படியே சேர்ந்தாலும் ஒரே ஒரு ஐயப்பாடு எனக்கு, அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஆப்போசிட் யார் இருப்பான்? ஆப்போசிட்டு பிஜேபி யார் காட்டுறாங்களோ அவங்க தான் இருப்பான். அப்போ பிஜேபி தானா நம்மளே இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். பிஜேபி வரக்கூடாது, மதவாதம் வரக்கூடாதுன்னா திமுக அதிமுக சேராமல் தனித்தனியாக பயணிச்சாதான் யாரும் உள்ள வராமல் இருக்க முடியும். இது என்னுடைய கருத்து. அதாவது அதிமுக வந்து திமுகவோட சேருதான்றது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு அர்த்தபட்சம் என்ன, ஒரு திராவிட கட்சியை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஒன்றா ஆகிறதுல தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அதாவது கொள்கை ரீதியாக, அதாவது நம்மளுக்கு தேவைன்னா பிஜேபி உடைய இது உள்ளே வரக்கூடாது. அது அதிமுகவும் அந்த டைமுக்கு ஏற்றுக்குச்சுன்னா சரின்ட்டு ஒத்துப்போம். புரியுங்களா? அப்படி இருக்கும்போது என்ன சேரலாம், தப்பு இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்றியே தீரணும் என்ன. அதனால் விஜய் வந்து எதுக்குமே சரியில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஆளுநர் கூப்பிட்டு பேசினா
உடனே கிளம்பி வந்துடுறாங்க. ஏன் நான் மெஜாரிட்டி வச்சுக்கிறேன்ல, இந்த மெஜாரிட்டியை நான் வந்து தலைமைச் செயலகத்தில் நான் ஓட்டு போட்டு இது பண்ணுறேன் நிரூபிக்கிறேன்னு சொல்லலாமல, ஏன் பேச மாட்றாங்க? செங்கோட்டையும் கூட இருக்காரு. என்ன செங்கோட்டையன் வந்து ஆல்ரெடி ஜெயலலிதா எம்ஜிஆர்கிட்டே இருந்தவர். ஏன் அவர் பேசலாம்ல? நாங்கள் மெஜாரிட்டியை வந்து நாங்கள் இதில் காட்டுறோம் தலைமைச் செயலகத்தில் அப்படின்ட்டு, அது என் சட்டசபையில் காட்டுறேன்னு சொல்லலாமா? ஏன் அதை சொல்ல மாட்றாங்க? அந்த தைரியமே இல்லையா? அப்புறம் நீ எங்கேருந்து ஆட்சி அமைக்கிறது? சில திட்டங்கள்லாம் வந்து உன்னை மத்தியில் கேட்டு வாங்கணும், அதுவே நீ கேட்டு வாங்க மாட்ட. அப்படி இருக்கும்போது ஜனங்க எப்படி உன்னை இது பண்ணுவாங்க? ஏதோ ஓட்டு போட்டுட்டாங்க. விஜய் வந்து பிஜேபிக்கு பலிகடா சரிங்களா? ஒரு சூழ்நிலை, அவனுடைய ரெய்டு காரணமாகவோ இல்லை அவனுடைய சூழ்நிலை காரணமாகவோ அவனுடைய கிளாமர் காரணமாகவோ அவனை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு உருவாக்கிட்டு அவனுக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து காங்கிரஸ் கூட அவன் அழைச்சி சேரன்றான். ஆனால் பிஜேபியோட கொள்கைன்னா காங்கிரஸ் இல்லாத மாநிலமாக இந்தியாவை உருவாக்கணும்னு அவனுடைய கொள்கை. எப்படி அதை ஏற்றுப்பான்? அது ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறான்? கழகங்களே இல்லாத ஒரு நிலையை உண்டாக்கணும் தான் நேற்று கோலார் சீனிவாசன் கூட விவாதத்தை சொல்கிறான். கழகங்களை நாங்கள் ஒழிச்சிட்டோம், 2 கழகமும் கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இது கழகங்கள் ஒழியாது. ஏன்னா இதுவும் இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து திமுகலிருந்து பிரிக்கப்பட்டவர். பிரிக்கும்போது இந்திரா காந்தி செய்த தவறு என்ன? இந்திரா காந்தி கூப்பிட்டு திமுகவை நீ பிரி அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்போ வந்து சரி பிரிக்கிற அப்படின்னு ஒத்துக்குன்னு வந்து இங்கே பிரித்தார். ஆனால் இந்திரா காந்தி நினைச்சா எம்ஜிஆர் ஒழிச்சிட்டா திமுக அழிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா. ஆனால் என்ன நிலை ஆச்சுன்னா திமுகவும் படிச்சிச்சு, எம்ஜிஆரும் வளர்ந்துட்டாரு. இந்திரா காந்தி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க வளர முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இன்றைக்கும் அந்த நிலை தான் ஏற்பட்டிருக்கு. பிஜேபி என்ன செஞ்சாலும் அவங்க வந்து வர முடியாது. அவங்க எந்த சூழ்ச்சி பண்ணாலும் தமிழகத்தில் வர முடியாது. காரணம் இது பெரியார் மண், பெரியாரால் உருவாக்கப்பட்ட மண், பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட மண், கலைஞரால் உருவாக்கப்பட்ட மண். இன்று அந்த 3 பேரும் சேர்ந்தவர் தான் இன்னைக்கு எங்கள் தளபதி. அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இது பேச்சுக்கு வேணால் அழகாக இருக்கும். அதிமுக முழுக்க அடிமையாயிருச்சு சார். அதிமுக வந்து நீங்கள் இது சொல்லும்போது அம்மையார் காலத்தில் வேணால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அம்மையார் தன் கண்ட்ரோலில் கட்சியை வச்சுருந்தாங்க. இப்போ அதிமுக தான் நீங்கள் கடந்த காலங்கள்லேயே பார்க்கலாம். 4 வருஷம் ஆட்சி செய்யும் போது உதய் மின் திட்டத்துலேருந்து எதெல்லாம் அம்மையார் கடப்பில் போட்டு வச்சுருந்தாங்களோ அந்த திட்டம் வரைக்கும் மேலிடத்துல ஒரு லைட்டாக மிரட்டின உடனே அவங்க கையெழுத்து போட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த மக்கள், தமிழ்நாடு மக்களும் பார்க்க தான் செஞ்சோம். 4 வருஷமாக மேலிடத்துலேருந்து என்னென்ன சட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சட்டங்கள்லாம் கொண்டு வர பார்த்தாங்க. அதிமுகவும் உடனே கையெழுத்து போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து இப்போ அதிமுகவாக தெரில சார், அடிமை திமுகவாக தான் தெரியுது. அப்படியே பிஜேபி இங்கே ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட மேலிடத்துக்கு கட்டுப்பட்டு தான் அதிமுக இன்னும் வரைக்கும் நடக்கிற மாதிரி தெரியுது. சுதந்திரமாவோ, அது அம்மையார் காலத்தில் உள்ள சுதந்திரமாவோ, நல்ல கம்பீரமாவோ அந்த அதிமுக அம்மையாரோட போச்சு சார். அவ்வளோதான். தாவேகா வந்து பெரிய கட்சி இல்லை. அவர் அந்த தலைவருக்கு சென்னை மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது. அதனால் அவர் ஒழுக்கிட்டு திமுக அதிமுக ஒன்றா சென்ற அவசியமே இல்லை. நாங்கள் வந்து எந்த கட்சி, எல்லா கட்சியும் ஒன்றா இருந்தாலும் கூட நாங்கள் தனித்து நின்று போராடுவோம். 96 பேரை வச்சு நாங்கள் ஆட்சி பண்ணுவோங்க. அதனால் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் தனியாகவே நின்று போராடுவோம். அதாவது ஒரு ரசிகர்ன்ற ஒரு இதில் குழந்தைங்க நிறைய இடத்துல கேட்குறாங்க, எப்போ இந்த குழந்தைங்க சொன்னதுனால போட்டோன்றாங்க. அதனுடைய விளைவு வந்து பொதுமக்கள் தான் அனுபவிப்பாங்க. புரியுங்களா? அதை இப்போ 2500 ரூபா தரேன்னு சொல்லிக்கிறாரு. அது என்ன போகுதுன்னு தெரில. இப்போ என்னடானா 60 வயசுக்குள்ளே அப்படின்றாங்க. அது ஒரு புதுசாக ஒரு இது ஓடிங்குது. இப்போ 60 வயசுன்னா கூட நிறைய பேர் 35 வயசு 25 வயசுலாம் வாங்கியிருந்தாங்க தளபதி ஸ்டாலின் சார் இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க நிலையெல்லாம் என்ன? அதாவது ஜனங்க வந்து இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, ஏன்டா இதை போட்டோம் அப்படின்ட்டு. அது அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. நம்ம காலங்காலமாகவே இவங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியுமா
இருந்த ஒரு மாபெரும் கட்சி இரண்டுமே. அப்படி பார்த்தா அவங்க இருவரும் சேருவாங்கங்கிறது அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது சாத்தியமா என்னங்கிறது எங்களுக்கு சொல்ல தெரியல. ஸோ அதுபடி நடந்தாலும் இந்த பக்கமும் எந்த விதமான அது ஒரு முகாந்திரமும் தெரியல, அறிகுறியும் தெரியல. அந்த பக்கமும் எந்த மாதிரி அறிகுறியும் தெரியல. திராவிட கொள்கை தான் அவங்களும் சார். அதிமுகவுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? அவங்களுடைய கொள்கை திராவிடம். தந்தை பெரியார், அண்ணா இவங்கள தானே பின்பற்றி அவங்களுடைய கொள்கையை தான் பெரியாருடைய கொள்கையை தான் பின்பற்றி கட்சியே நடத்துகிறாங்க. ஸோ இவங்களும் அதே தான் நடத்துகிறாங்க. அப்போ கொள்கை ரீதியாக ரெண்டு பேருமே ஒத்து போக செய்கிறாங்க. அதில் இவங்களுக்கு என்னண்டா மாற்று ஃபேசிசம் உள்ளே வந்துடக்கூடாது. இதுதான் மக்களுக்கு உடைய தெளிவான ஒரு கான்செப்டு. அதனால் அது நடந்தால் கூட பீகாரில் நடக்கலையா இதை போல் நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் எதிரும் புதிருமாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம இந்தியா பார்க்க தான் செஞ்சுது. அதுபோல் நடந்தாலும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது.